இந்த பிண்டத்தை எடுத்து தண்ணியில விடு. இத தண்ணீர விட்டு. இந்த அஸ்தியை தண்ணியில கரைச்சு குடத்தை பின்னாடி போட்டு நம்மளை விட்டு சுதர்சன் போயிட்டான். ஆனா என் புள்ள என்ன விட்டு போயிட்டான. என் புள்ள என்ன விட்டு போயிட்டான. இனிமேல என்ன பண்ணுவேன்? ஆஸ்தியா வளர்த்து என் புள்ள போயிட்டான. ஐயோ திருப்பதி. டேய் அருணகிரி, அதான் கொடுத்தாச்சுல போட. நீ தன வந்த தர்ம பிரபு, நீ கொடுக்க மாட்ட போ அருணகிரி. என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? கூப்பிடதான பேர் வச்சிருக்காங்க. யாரடா நீ? இவன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் அருணகிரி. உன் பையன் செத்துட்டானா? அஸ்திய கரைக்க வந்தியா? உன் புள்ள சனிக்கிழமை செத்து இருக்கான். சனி போன தனி போனமா போகாது, பிரியமானவங்களை கூடவே அழைச்சிட்டு போகும். நீதான் அவன் கூட போக போறியா அருணகிரி? என்னடா வளர்ற? புத்தி கட்டு போச்சா? உனக்கு புரியாது, அருணகிரிக்கு புரியும். அடுத்த அருணகிரி தானே. அடுத்து சிவன்டா என் மேல கைய வச்ச செத்துடுவேன். நான் சிவன்டா. நீ போ.
இது பணம் இல்லடா, பாவம். காடு வாங்குது, வீடு போகுது. போய் வா அருணகிரி, போய் வா. அடுத்தது நீதான். நான் சிவன்டா. அருணகிரி, இதுக்கெல்லாம் பயப்படுற? அந்த பிச்சைக்காரன் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காடா. அவன் சரக்கு அடிக்காமலே உளறான்டா. உனக்கு ஒண்ணு ஆகாது. எங்களை மீறி என்ன நடந்துரும்? தைரியமா இரு. இல்லண்ணா, நான் என்ன நினைச்சு பயப்படல. நீலவேணியோட ஆவிதான் என் பிள்ளைய கொண்டு இருக்குன்னு சொல்றப்போ சங்கடமா இருக்குண்ணே. நானே என் பிள்ளைய கொண்டுட்டோன்னு உறுத்தலா இருக்குண்ணே. ஏய், அப்படிலாம் நினைக்காத. அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு, போயிட்டா. நாம என்ன பண்ண முடியும்? விடு. அப்படியெல்லாம் விட முடியாதுண்ணே. வீட்டுல இன்னும் பிள்ளைங்க இருக்காங்க. ஒருவேளை இது நீலவேணியோட வேலையா இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா? இப்ப என்னடா சொல்ல வர? சுதர்சன் இறந்து போனதுக்கு இந்த ஆவிங்க தான் காரணம்னா நம்ம மத்த பிள்ளைங்களையும் காப்பாத்தணும்ல. அப்பா மாதிரி நீயும் பேய் பிசாசுன்னு பெறாதடா. உனக்கு இப்ப என்ன வேணும்? சுதர்சன் எப்படி செத்தானு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஜோதியை கூப்பிட்டு விசாரிச்சா உண்மையை சொல்ல போறான். டேய் லிங்கம், ஜோதி இங்க தானே இருக்கான்? ஆமாண்ணே. அவனை கூப்பிடு. ஜோதி, ஏய் ஜோதி. அப்பா வரப்பா. மனுஷன் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான். இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது இதெல்லாம் பேத்தல்டா. அவ்வளவுதான். அங்க என்ன நடந்ததுன்னு கேட்போம். கண்டிப்பா விபத்துன்னு தான் சொல்ல போறான். அப்போ அது நம்பினா சரி. வாப்பா ஜோதி வா. உன் சித்தப்பா ரொம்ப பயப்படுறான். போன இடத்துல என்ன நடந்தது? அவன் எப்படி செத்தான்? நீங்க என்னடா பண்ணீங்க? நாங்க ஒண்ணும் பண்ணல பெரியப்பா. இத பாரு, நான் காரணத்தோட தான் கேக்குறேன். நீயும் சுதர்சனும் என்ன பண்ணீங்க? எதனால இப்படியாச்சு? சத்தியமா சொல்றேன், நாங்க எதுவும் பண்ணல பெரியப்பா. டேய், தொலைச்சு பெரியப்பா உண்மையை சொல்றான். என்ன நடந்துச்சு? நாங்க ஒண்ணும் பண்ணலப்பா. டேய், மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கான் பாரு. டேய், அரைஞ்சிருவ. மரியாதையா சொல்லு. டேய் போலிங்க, கொஞ்சம் பொறுமையா இருடா. நீ இப்ப எதுக்கு கோவப்படுற? இல்லண்ணே, இவர போன இடத்துல சரக்கு அடிச்சுட்டு ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்றா டேய். சும்மா இல்ல, அறிவிருக்காட உனக்கு? என்ன சின்ன பையன்டா அவன், இப்படி அடிச்சு கேப்ப? இல்லண்ணே, அடிச்சாதான் உண்மையா சொல்லுவான். தப்புடா. என்கிட்ட விடு, நான் கேக்குறேன். டேய் இங்க வாடா, வாடா. இந்த பாரு ஜோதி, சுதர்சன் தானா செத்துருக்க மாட்டான். அங்க ஏதோ நடந்திருக்கு. தாத்தாவும் அருணகிரி சித்தப்பாவும் இது ஆவியோட வேலை, நீலவேணிதான் கொன்னுட்டான்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? பெரியப்பா, அவனை பேய் தான் கொன்னுடுச்சு. என்னடா சொல்ற? நான் எல்லாம் சொல்லிடுறேன் பெரியப்பா. நாங்க போன இடத்துல இந்த பேயை எப்படி வரட்டுன்னு பாரு. முதல் பலி முடிஞ்சிருச்சு, இனியும் தொடரும். அப்படின்னு பேய் சொல்லிச்சு பெரியப்பா. என்னடா சொல்ற? இதெல்லாம் உண்மையா? ஆமாம் பெரியப்பா, நான் காதிராவை கொல்ல ட்ரை பண்ணோம். ஆனா இந்த பேய்ங்க சுதர்சனை கொண்டுடுச்சு பெரியப்பா. ஏய் இல்லடா, இதெல்லாம் உண்மையா இருக்காது. நீ ஏதோ பயந்து போய். இல்ல பெரியப்பா, நான் அந்த பேய்களை பார்த்தேன். ஏய், சரக்கு அடிச்சா எல்லாம் பேய் மாதிரி தான்டா தெரியும். அது மட்டும் இல்ல, நீ பயந்து போயிருக்க, அதான் அப்படி. சரி, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். யார்ட்டையும் சொல்லிடாத, பயந்துருவாங்கடா. சரியா? சரி சரி பெரியப்பா. பாவண்டா,
சுதர்சன் தலையில அடிபட்டு செத்து போயிருக்கான். அதை பார்த்து இவன் பயந்து போயிருக்கான். மற்றபடி இது பேயோட வேலை ஒண்ணும் இல்ல. இவனை பேசாம சென்னைக்கு அனுப்பி வச்சிருவோம். ரொம்ப மன உளைச்சல் இருக்கான். சரியா? சரிப்பா, நீ கிளம்புப்பா, வீட்டுக்கு போ. அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ சென்னைக்கு அனுப்பி வச்சிரு. சரிடா, நீ சென்னை கிளம்பு. சரிப்பா. டேய், சென்னைக்கு போனாலும் பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ண மறந்துடா, புரியுதா? சரி பெரியப்பா. சரி போ, பத்திரமா போயிட்டு வரப்பா. போயிட்டோம். டேய், நம்ம பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க நமக்கு கொஞ்சமும் குறைஞ்சவங்க இல்ல. அங்க அந்த ஆதரவை தீர்த்து கட்டத்தாண்ட இவங்க போயிருக்காங்க. அங்க சுதர்சன் செத்துட்டான், அதை பார்த்து இவங்க பயந்துட்டாங்க. நம்ம எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தாண்டா இருக்கணும். ஆதிரா நம்ம குடும்பத்துக்கு வந்தது நல்ல விஷயமா படல. அவ வந்ததுமே நம்ம பிள்ளைகளை ஒருத்த செத்து போயிட்டான். ஆமாண்ணே, அவளை விடக்கூடாதுண்ணே. அவ வந்ததுல இருந்து நமக்கு நிம்மதியே இல்லைண்ணே. அவளை சாகடிக்கணும்ண்ணே. அவனை அந்த பொண்ணை அவளை கொல்லணும்ண்ணே. அவளை கொன்னு படுத்திக்கிறேன்னு. நீ ஆவேசப்படாத அருணகிரி. அவ முடிவு நம்ம கையில தான். வெட்டி இங்க தோட்டத்துல எங்கேயாவது குழி தோண்டி போட்டுட்டு சமாதியாக்கலாம். அவசரப்படாதீங்கடா, நிதானமா யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். அவ சாவு உறுதி. அவ சாவு நம்ம கையால தான் நடக்கணும். அவ இனிமே தப்பிக்கவே முடியாதுடா. அப்பா எங்க இருக்காரு? அப்பா உள்ள இருக்காரு ஐயா. வாங்க ஐயா. ஐயா, சின்னையா வந்திருக்காருங்க ஐயா. வாரணகிரி, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? வீட்டோட இருன்னு சொன்னேன்ல. இல்லப்பா, நான் அண்ணங்களோட தோட்டத்துல தான் இருந்தேன். சரி, ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம், பசி இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் வந்தேன். என்ன விஷயம்பா? முத்தையா ஐயா, நீ வெளியில வேலை இருக்கான்னு பாரு. சரிங்க ஐயா. சொல்லுப்பா, என்ன விஷயம்? நாங்க அஸ்தியை கரைக்கிறதுக்கு ஆத்துக்கு போனோம். ஆனா போன இடத்துல சனி போன தனி போனமா போகாதடா. பிரியமானவனை கூட்டிக்கிட்டு தான் போகும். நீ தான் கூட போக போறிய அருணகிரி. அவன் உன்னை கூட்டிக்கிட்டு போயிடுவான்டா. போய் வா அருணகிரி, அடுத்தது நீதான். அருணகிரி, எனக்கு பயமா இருக்குடா. அவன் சொன்னது லேசா எடுத்துக்க கூடாது. நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்காத, வெளியூர் போயிடு. அப்பா நிறைய வேலை இருக்கு. நாத்து நடணும், களை எடுக்கணும், தென்னந்தோப்புல வேலை எல்லாம் சரியா நடக்குதான்னு கவனிக்கணும், மல்லிகை தோட்டத்துக்கு மருந்து அடிக்கணும், நிறைய வேலை இருக்குப்பா. அதெல்லாம் ஆள் வச்சு நான் பாத்துக்கிறேன்டா. எனக்கு உசுறுதான் முக்கியம். இத பாரு, இது விளையாட்டா நினைக்காத. நீலவேணியோட உக்கரம் எனக்கு மட்டும் தான் தெரியும். நீ தேவி அழைச்சிக்கிட்டு 10-15 நாளைக்கு கோவில் கொள்ளான்னு எங்கேயாவது போயிடு. அருணகிரி, இப்ப நமக்கு தெய்வத்தோட தொலைதாண்டா முக்கியம். நீ கோயில் கோயிலா போய் சாமியை கும்பிடு, அதுதாண்டா உன்னை காப்பாத்தும்.
சரிப்பா, நான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிற நீ? நீ இப்படி கேட்காம போய்தான் வாழ வேண்டிய பிள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிற. இனிமேலாவது சொல்றதை கேள்ற. சரி, நீங்க சொல்றபடி கேக்குறேன்ப்பா. நான் கேக்குறேன். இருக்காத அருணகிரி, இன்னொரு துக்கத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. உயிர் பலி ஆயிடக்கூடாது. போ அருணகிரி, போயிட்டு வா. கோயில் கொள்ளாடி எங்கேயாவது போயிட்டு வா. நல்ல சாமியை வேண்டிக்க. சரிப்பா, நீங்க சொல்றபடியே கேக்குறேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாப்பா. போ. வரேன்ப்பா. அருணகிரி, இங்க வாப்பா, இங்க வா. என்னப்பா? அருணகிரி, என்ன? என் கண்ணு. என்னப்பா? என்னப்பா இது? ஒண்ணு இல்லப்பா. அப்பா, அது சும்மா சொன்னப்பா. ஒண்ணு இல்லப்பா. இல்லன்னு சொல்றல. அப்பா, என்னப்பா? ஒண்ணு இல்லப்பா. அப்பா, ஒண்ணு இல்லன்னு சொல்றல. அது சும்மா சொன்னப்பா. சரி, போயிட்டு. சரிப்பா, ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்ல. என்னடா கண்ணா? ஒண்ணு இல்லப்பா. ஆண்டவா, என் பிள்ளைங்களை காப்பாத்துப்பா. ஆண்டவா. தேவானே, 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 தேவானே. வாங்கக்கா, உட்காருங்க. தேவான வீட்டுல தனியா தான் இருப்பா. கூட போய் ஆறுதலா இருன்னு மாமா தான் அனுப்பி வச்சாரு. இங்க பாரு தேவானே, வளர்த்த பிள்ளைய பறிகொடுத்து நிக்கிறது வேதனையான விஷயம்தான். அதுக்காக ஒரே அடியே நொடிஞ்சு போயிடக்கூடாது. அவன் விதி முடிஞ்சிருச்சு. சாமி கூப்பிட்டுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதான் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். வா, உட்காரலாம். வா. நினைக்கவே வேதனையா இருக்கு. எப்படி இருந்த புள்ள இவ்வளவு சின்ன வயசுல போகணும்னு இருக்கு. என்ன பண்றது, நம்ம குடுப்பன அப்படி. நீ புத்திர சோகம் தாங்காம அவனையே நினைச்சு அழுதுட்டு இருக்க. இப்படி அழுதுட்டே இருந்தா சரியாயிடுமா? ஐயா, வாழ்ந்த வரைக்கும் சந்தோஷத்தை கொடுத்த. இப்ப நீ எங்களை விட்டு போன பிறகும் சாமியா இருந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்க. அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையும். நானும் அப்படிதாங்க கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா சுதர்ஷன் செத்து போனதை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. பிள்ளை செத்த துக்கத்தை விட அதுதாங்க எனக்கு வேதனையா இருக்கு. என்ன சொல்றாங்க தேவானே? என்னன்னு சொல்லுங்க. பண்ண பாவம் தான் பிள்ளைய பழி வாங்கிடுச்சு. அவன் விதி வந்து சாகல, யாரு விட்ட சாபமோ அவன் துடிக்க துடிக்க செத்துருக்கான்னு சொல்றாங்க. கடவுளே, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. ஊரு 1000 பேசுவாங்க. ஊரை விடுங்கக்கா, நம்ம சுஷீலாவே அதான் சொல்றா. சுசீலாவா? ஆமாக்கா, நம்ம வீட்டு ஆம்பளைங்க பல குடும்பத்தை வாழ விடாம பண்ணிருக்காங்க. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றான். சுதர்ஷன் செத்ததுக்கு காரணம் நீலவேணியோட கோபம் தான், அவ விட்ட சாபம் தான் அவனை கொன்னுடுச்சுன்னு சொல்றா. என்னது? அவளுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? தெரியல. நம்ம வீட்டு பெரியவரும் அதேதான் சொல்றாருக்கா. நம்ம வம்சத்தை அழிக்கிறதுக்கு நீலவேணி ஆவி அலைஞ்சுகிட்டு இருக்கா, எச்சரிக்கையா இருங்கன்னு எப்பவும் சொல்லுவாரு. அதுக்கேத்த மாதிரி
இவனும் போய் சேர்ந்துட்டான். பெத்தவங்க செஞ்ச பாவம் தான் வாழ வேண்டிய பிள்ளைய காவு வாங்கிடுச்சுன்னு சொல்றப்ப நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு.